இடத்துல ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க 3 பேர் தான் இந்த சபையை படையவங்க. நாங்க செஞ்ச நிறைய திருப்பணிகள் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு மணிகள் நான் சொல்லி பேசுறேன். ஏதோ தவறு பண்ணிருக்கிறோம் அப்படியே சொல்ல. நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கீங்க. நீங்க 3 பேர் மீது இருந்தா எங்க சபாபதி நீங்க செஞ்ச வேலைதான் மற்ற ஆளுக்கு தெரியும், ஆளுக்கு தெரியும். ஆனா இப்ப வந்திருக்கிறார்கள் வேலை செய்யத்தான் வந்திருக்கிறாங்க. நீங்க செஞ்சிருக்கீங்க, இவங்க செஞ்சு இல்லை சரியா? அதுதான் நான் சொன்னேன். இப்ப பழைய கதை வேணா இப்ப புதுசா இந்த பயணம் போன்னு சொல்லி அதுதான் நான் சொன்னேன். மற்றது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நீங்க 3 பேர் மட்டும் தான் எழுப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், தலைவர் அவர்களே இவெல்லாம் புதியவும் பேர் சொல்லி பேசுறீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு. ஆனா அவங்க பேசாம இருந்துட்டு இதை நீங்க எங்க மேல குற்றம் சார்ந்து இந்த உறுப்பினர்கள் யாருமே பேச மாட்டேங்க. எழுப்பி பேச சொல்லுங்க. வேணாம்னு சொல்றோமா யாராவது? நாங்க வேணாம் தயவு செஞ்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கை காட்டாதீங்க சரியா? அப்ப எங்க பேசுறீங்க? நீங்க பேச உங்க டைம்ல நீங்க பேசுங்க. தலைவர் அவர்களே நான் என்னுடைய டைம்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இவங்க ஒரு பரீட்சை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு பயிற்சி பெற்றவங்க அவங்களுக்கு செய்யுங்க. அவங்களுக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. தயவு செய்து தலைவர் அவர்களே, நாங்க மட்டும்தான் இந்த சபையில பேசுறோம், 3 பேர் மட்டும் தான் பேசுறோம், மத்தவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற வார்த்தையை நீங்க கடந்த காலமும் பேசியிருக்கிறீங்க. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சபையில, தயவு செய்து ஏனைய உறுப்பினர்கள் பெயர் குறிப்பிட்டு பேச சொல்லுங்க. அவங்களுக்கும் அது அனுபவம் வரும்னு சொல்லியிருக்கேன். நானும் இந்த சபைக்கு வந்த பொழுது பெரிய பெரிய தலைவர்களா இருந்தாங்க, அவங்க பெரிய பெரிய முன்னாள் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. நானும் சின்ன பையனா வந்து இந்த சபைக்கு வந்திருந்த போது எனக்கு பேச தெரியாது. ஆனா அவனை பேச சொல்லி தூண்டுனான். பேசுங்க பேசுங்க, கூட கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு இன்னைக்கு நான் அளவுக்கு போய் வந்திருக்கிறேன். அதனால தலைவர் அவர்களே இதை நீங்க சொல்லாதீங்க. ஏற்கனவே சில உறுப்பினர்கள் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க, அந்த 3 பேர் மட்டும் தான் சபையில பேசுவாங்க. அது இங்க இருந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க பேசலாம் தானே. பேசாம இருக்கிறது யாருடைய தார்மீக கடமை பொறுப்பு? நீங்க மக்கள் பிரதிநிதி, நீங்க பேசுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? அவங்க பேச சொல்லுங்க, எல்லாத்தையும் பேச சொல்லுங்க. அதனால தலைவர்களே தயவு செய்து இந்த 3 பேருங்கிற கதையை விட்டுருங்க. அவங்களுக்கு பேச சொல்லுங்க. நான் வேணா இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து බුදුමලා තමයි මේක වැඩි වීඩියෝ වගේ මේක ඉන්නව බලපොරොත්තු ආයාලේ මේක මෙහෙවන්න. මේක දැනුවත් කරන්න ඕනේ මේ කාරණා එහෙම කියලා. මේක නීති රීති කියලා කියනවා නම් ඒවනම් අපි මේ ඉස්සලා කරපු වැඩි තියෙන ඕනද? අපි ඒව නෙවෙයි දැන් ඕනේ. මේ සමාජ වැඩ කටයුතු කරගෙන ගිහිල්ලා මේ මිනිස්සු බලන්න අර මිනිස්සු දැන් දවස් ගණන් කියලා. එයා ප්‍රශ්න ඉතින් මේ කියන පයින්. ඒගොල්ලන්ට සාධාරණ කිස්න වෙන්න ඕනේ. බුදුමලා මේ කසල ප්‍රශ්නය ගැන කතා කරනවා නම් අපි ඒකට යෝජනා ගෙනල්ලා තියෙනවා. ඒවට මේක මේ බුදුමලාගේ සහායය දෙන්න ඕනේ මේක කරන්න. ඉතින් නැතුව මේක කොහොමද කරන්නේ? මේ සමාජ වැඩ කටයුතු කරගන්න ගෙනාම යෝජනා තමයි තියෙන්නේ. මේක තීරණ නම් තියෙන්නේ. ඒකෝර මේ කොහොම මේ සභාව කන්දාන්න ඕනේ කියන කතන්දරත් එක්ක මේක කරන්නේ. ඒ හින්දා මම විශේෂයෙන්ම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා බුදුමලාගේ මේ සභාව කරගෙන යන සාරය දෙන්න. ನಾವು ಈಗ ಗಮನಿಗೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಆವರಣದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಲ್ಲ ತಣ್ಣಾಗಿ ಮರಣ ಅಕ್ಕಿ ಮಿತ್ರ ಮೋಡಗಳಿಗೆ ಕಡಿಮೆ ನೇಸಬಹುದು ಈಗ ತಮ್ಮ ಗಣಿಗೆ ಹೆಚ್ಚಿನ ಸಮಾಜ ಹೋರಾಟ ಬಂದು ಹನ್ನೆರಡು ಬಂದು ಅವರು ಅದು ಒಪ್ಪಡಿಕೆ ಅಲ್ಲ ಅದು ಒಟ್ಟಿಗೆ ಸಭಾವ ಈಗ ಇನ್ನು 4 ಜನ మీరు కడలోకల ఇద్దరు తిప్పాల ఏ తత్వ సభావ ఏ తత్వ అంటే ఏదైనా ఓడి ఇన్ని కట్టియ ఎగుల విజిత సరిపోతుంది కదా ಯಾಕೆ ಅಂತಾರೆ ಏಕೆಂದ್ರೆ ಅಭಿ ಇಡೀ ತಗೊಂಡು ಕಂಡೋಡಿ ನೀವು ಪರ್ಣ ಸಂಘಟನೆ ತಿಂಗಳಾಗಿ ಇಡೀ ಸಂಘಟನೆ ಇದು ಸಂಘಟನೆ ಎಂಟು ನೀವು ನಿಲ್ಲಿಸು ಕೂಡ ಕಲಿಮೀರು ತಮ್ಮ ಕಾಲಲ್ಲ ಹೇಳ್ಬೋದೇನೆ ಕಲಿ ಸಭಾವ ಕೂಡ ಅಭಿ ದೀರ್ಘವಾಗಿ ವಹಿಸಿಲ್ಲ ಅಲ್ಲ ಈಗಿಂದ ಸಭಾ ಅದೇ ಗೌರ್ಮೆಂಟ್ ಪದ್ಧತಿ ಅದೇ 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 ವರ್ಗಾಟ लेकिन
itu ada yang kata macam ada kita mereka ada tiga tapi kita itu சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.